கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபைனல் ரிசல்ட் மொமெண்ட்டுக்காக நிக்க போறாங்க. நீ இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்கும் எனக்கு தெரியும். அந்த வாய்ப்பு கைகழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். இந்த சைடு வந்து விக்கல்ஸ் விக்ரம் இருப்பாருன்னு தோணுது. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க தெரியாமலாம் பண்ணல, நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க. பயங்கரமா நல்லா தான் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். இந்த பக்கம் நான் இருப்பேன், இந்த பக்கம் விக்கல்ஸ் விக்ரம் இருப்பாரு. மக்களுக்கு அவர் பொய் தானே, அதே மாப்பிள்ள ஈஸியா சொல்லுவேன். மாப்பிள்ள ஒரு பொய் சொல்லணும். டேய், இந்த லெஃப்ட்ல வந்து மச்சான் கானா வினோத் நிப்பான். நம்ம சிச்சுவேஷனை சேட்டலைட்ல பாத்துட்டு பாட்டுக்கிட்டு போடுறாங்களா, எப்படி கரெக்டா போடுறானுன்னு தெரியலையே. வினோத் அண்ணா சொன்னீங்க, அது எல்லாமே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். நான் அதை எதுவுமே சொல்ல. பட் நான் உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வெறியாவது சார் சொன்னாரு, உங்களோட காம்போ வந்து வெளியில எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ரசிக்கப்படுது, அது ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு. வாட் a cute girl, nice. அப்படிதான் இருக்கும். பக்கத்துல வந்து பார்த்தா தான் தெரியும் இவ ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியவ. இவளை வெளியே உலா விட்டுருக்காங்க. டேல இருந்து நீ என்ன மட்டும் டார்கெட் பண்ணி எதுக்கு சொல்லிட்டு இருக்க? அண்ணா இது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷக்கிருமிகள் மனித வர்க்கத்திலேயே நிறைய இருக்கு. அதை அழிக்க முதல்ல எல்லாரும் சேர்ந்து பாடுபடணும். பிரச்சனையோ வம்போ அவரா போய் இழுத்துக்கிட்டதே கிடையாது. ஆமா, அவர் வார்த்தை வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். அவர் வார்த்தை விடுவாரு. அவர் எவிக்ட் ஆகி போயிருக்காருன்னா, நான் இப்பயும் சொல்றேன், இவர் ஒரு காரணம். இவரு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவர் வேற மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு இந்த வீட்டுக்குள்ள. இந்த உலகத்திலே ரொம்ப அறிவான பொண்ணு தெரிய மாட்டேங்குதுங்கிறது என்னோட இது. நான் உள்ள வரும்போதே கானா வினோத்தோட இன்னொரு ஃபேஸ நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தேன். உங்களை பத்தி ஒருத்தவங்க ஒப்பீனியன் வச்சாங்கன்னா, நான் ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் சாரி கேட்டு நான் பண்றதே கிடையாது. நான் பண்ணேன்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் பண்ணியான்னு கேட்டேன். நான் பண்ணேன்னு சொன்னேன், ஏன்னா நான் அதெல்லாம் பண்ணேன். ஆனா நான் இதை பண்ணலன்னு சொன்னா நான் பண்ணல, ஏன்னா நான் பண்ணல. அது தெரியுது, பொதுவா சொன்னேன். நல்லா பொதுவா சொன்ன. பக்கத்து வீட்டுல அந்த ஆண்டி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்தா அத போய் எட்டி பாத்துக்கிற. நீ 2 டாஸ்க் நான் நல்லா விளையாண்டு கொடுத்திருக்கேன். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒண்ணு லூசுத்தனமா பண்ணிடுறான். அத நம்ம கிட்ட கேள்வியா கேட்டு பதில கேட்டா நான் என்ன பண்றது? ஒரு ஷோல வந்துட்டுலாம் இதெல்லாம் பேசக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தோணுச்சா நீ கள்ளக்காதல் என்றால் சொல்லுங்க, எங்கட அண்ணன் உயிரே கொடுப்பான். எல்லாத்துலயும் வந்து நீங்க வந்து எதுவுமே கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. பாட்ரை நாடு சொல்லிட்டல, பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல இருவாரா. அவனை பார்த்து சிரிப்பு வரணும். இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. டாஸ்கா இருக்கட்டும், எனக்கு கொடுத்த வீட்டு வேலையா இருக்கட்டும், தயவு செய்து என்ன நாமினேட் பண்ணி வெளில அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப எதுக்கு ஒரு சீரியஸா இருக்க? நீ சிரிச்சா ஸ்ரீசன் மாதிரி இருப்ப தெரியுமா? அரஞ்ச ஹர்பஜன் சிங் மாதிரி இருப்பேன். பரவாயில்லையா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.